ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எம் ரீப்பர்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரிக்கெட் 24. அதுவும் ஹார்ட் மோடில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது நார்மல் மோடில் தான் இது வரைக்கும் ஆடி இருக்கும். பேர் பார்த்தீங்கன்னா எஸ்எம் ரீப்பர்ஸ். நம்ம சென்னை டீமுக்கு தான் ஆடுவோம், ஏன்னா அங்கேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆப்வியஸ்லி இதெல்லாம் டக்குன்னு சூஸ் பண்ணிவிட்டு டீம் செலெக்ஷனுக்கு போகலாம். சென்னை டீம் சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆப்போனண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே விஜேஒய். டீம் ஃபுல் ஃபார்ம் தெரியல. டாஸ் போட போகிறாங்க. இப்போ டாஸில் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பவுலிங். நம்மளுக்கு இந்த கண்டிஷனில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பேட் பண்ண. ஆனால் நம்ம 3 டவுன் தான் வருவோம். மிடில் ஆர்டர். ஃபர்ஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா அவங்க டீம்லேருந்து தான் 10 for 3 என்ற ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது நம்ம டீம். அதுவும் 2 ஓவருக்கே. பவர் பிளேலே நம்ம வந்திருக்கோம். கொஞ்சம் அதிரடியாக ஆட ட்ரை பண்ணலாம். நம்மளோட கெரியரோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு டிஃபென்ஸில் ஆடி இருக்கோம். ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் பால் போட வராரு. கீப்பர் குனியெல்லாம் செய்கிறாரு. அடுத்த பால் அதுவும் ஒரு டிஃபென்ஸுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் போயிருக்கு பால். எங்கே நிற்கிறோன்னு பாருங்க அடிக்கிறதுக்கு. ஐ திங்க் அடிப்போம் இந்த இடத்துலலாம் நின்னா. ஃபாஸ்ட் பவுலர் வேற, நமக்கு ஒரு நல்ல சேலஞ்சாக இருக்கும். அடிச்சாரு அவரு, தெரிச்சது பால். ஓகே, 4 கொடுத்துருக்காங்க. நான் 6ன்னு நினச்சேன் ஆடும்போது. அடுத்தது ஸ்ட்ரெயிட்டில் வச்சுருக்கோம். எப்படி அடிக்கிறோன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பிசியில் ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ணி தான் விளையாடுறோம். ஏன்னா எங்களுக்கு பிசியில் பெருசாக ஆட தெரியாது. நல்ல ஒரு ஷாட் தான். அடுத்த பால் எங்கேயோ போயிருக்க அவர் போட்டது. அவர் போட தெரியலையா, நம்மளுக்கு அடிக்க தெரியலையான்னு தெரியல. ஃபீல்டர் ஏதோ ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வரும். திருப்பி விட்டுருக்கோம். இதே மாதிரி என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்க. நம்ம நிறைய வீடியோஸ் போடலாம். ஃபோர்ட்நைட் அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். இவர் ஒரு நல்ல பவுலராக இருந்திருக்காரு. 12 ரன் மட்டுமே கொடுத்து சொன்னோன்னே 6. ஒரு விக்கெட் எடுத்தாருன்னு சொல்ல வரதுக்குள்ள ஒரு 6 கொடுத்துட்டாரு. அவருக்கு நேரம் சரியில்லை. நம்மளுக்கு ஒரு நல்ல 6. நம்ம வாயினால அவருக்கு நேரம் சரியில்லை. நம்ம டபுள் டிஜிட்டுக்கும் மூவ் ஆயிட்டோம். ஆமாம். கேட்ச் மிஸ்ஸுங்க. இந்த மாதிரி ஃபீல்டிங் பண்ணால் பாட்டம்லேயே இருக்க வேண்டியதுதான். நம்ம டாப்புக்கு போகலாம். ஆமாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரணுன்றதுக்காகவே கேட்ச் வர்றாங்க. இது நமக்கு நல்லது தான். ஹார்ட் மோட் வச்சிருக்கோம். இதுலயும் கேட்ச் விட்டு அடுத்த பாலே சிக்ஸர். இல்ல, அதுவும் கேட்ச் மிஸ் தான். அதுல ஒரு சிங்கிள் சொல்லும் போதே டபுள் கிடைச்சிருக்கு. ஐ மீன் 2 ரன்ஸ் கிடைச்சிருக்கு. கேட்சும் மிஸ், ரன் அவுட்டும் மிஸ். இப்படிப்பட்ட ஃபீல்டிங் எங்கேயும் பார்த்தது இல்லை. நாங்கள் மீடியம்லேயே நல்லா பண்ணுவாங்க. ஹார்ட்ல ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. நல்ல ஷாட். 6ங்க. சார், பால் போயிருக்கு கூமாப்பட்டிக்கு. ஓகே, அடுத்தது ஸ்பின்னர். எங்களுக்கு ஆடவே வராது, சுத்தமாக வராது. ஒரு நல்ல ஷாட்டுங்க, ஒரு கவர் டிரைவ். டைமிங் கொஞ்சம் ஏர்லியாக இருக்கு. ஆமாம், லேட்டாக இருந்தால் பிடிங்கி போயிருக்கோம் ஸ்டெம்ப்பு. ஒரு கீப்பர் உட்காந்து எழுதுக்காரு. சொன்னோடனே ஒரு 4ங்க. என்னன்னு தெரியல எங்களுக்கு சரியா. 4ங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆஃப் செஞ்சுரி அடிச்சா டீமுக்கு நம்ம மேலே நல்ல இம்ப்ரெஷன் வரும். அதில் ஹாஃப்வே வந்துட்டோம் நம்ம. 25 ரன்ஸ். ஆமாம். இன்னொரு ஷாட், சிக்ஸர். ஆமாங்க, சிக்ஸருங்க. ஒரு செம்ம சிக்ஸர். இப்போ நமக்கு நல்லாவே கான்ஃபிடன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே. ஆமாம், ஒரு நல்ல பால். இன்னொரு சிக்ஸர். நாங்கள் இன்னொரு வாட்டியும் சொல்கிறோம், மறக்காமல் லைக் ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை எடிட்லாம் பண்ணியிருக்கோம். நாங்கள் 1 டே தூங்காமல் எடிட் பண்ணியிருக்கோம். நம்புங்க, உண்மையாகவே. ஆமாம்.
விளையாடுறதும் கஷ்டம் தான். ஆனா இன்னொரு சிக்ஸர். ஆமாங்க ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸர்ஸ். ஆமாங்க ஒரு நல்ல பால். ஆனா அதுலயே நம்ம அடிச்சிருக்கோம். அப்புறம் நம்ம இப்ப பெரிய மறுபடியும் பகவான். ஃபாஸ்ட் பவுலர் பவுண்டரி லைன்ல இருந்து வராரு. அவர் மறுபடியும் பவுண்டரி லைனுக்கே அனுப்ப முடியுமா? ஐ திங்க் முடியும். சம ஆனா ball. முடியல. ஸ்டெம்ப் Stump கிட்டே லயே பட்டுருச்சுங்க. கையில பட்டுருந்ததுன்னா போயிட்டு இருப்பாரு அவரு வெளில. இன்னொரு 4. ஓ செம பாலுங்க. 4 இன்ஃபேக்ட் 6 போய் 50 அடிச்சிட்டோங்க. ஃபர்ஸ்ட் 50ங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஆஃப் செஞ்சுரி. 50. ஆமாங்க டெபியூ செஞ்சுரி அடிக்க முடியுமா? ஒரு தேடல். செம ஒழுங்கா ball. கனெக்ட் ஆகல. ஒரு சிங்கிள் கிடைக்கும் நமக்கு. ஆமா நாங்க தேவையான பால்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். சிக்ஸர். பட்டோனே தெரிஞ்சிருச்சுங்க அந்த பால் எங்க போகுதுன்னு. சேர் கேர்ள்ஸ் கிட்ட. இந்த பால் இன்னொரு 4 இல்ல சிங்கிள் வந்தா கூட நமக்கு ஓகே தான். ஆமா ஓ நல்ல ஷாட். ஃபீல்டர் வராங்க. கேட்ச் அவுட் ஆயிட்டோங்க நம்ம. பரவாயில்ல 2 கேட்ச் மிஸ் பண்ணாங்க. வெல் இன்னிங்ஸ் ஆனா நம்மளுக்கு 58 ரன்ஸ் ஸ்கோர்ட் ஆன் ஃபர்ஸ்ட் மேட்ச். இப்போ பவுலிங்க்கு வந்திருக்கோம். நம்ம ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அதுவும் ரைட் ஹேண்ட். நம்ம எல்லாமே ரைட் ஹேண்டட் தான். ஒரு செம்ம ஷாட்டுங்க. நம்மளோட கெரியரோட ஃபர்ஸ்ட் பாலே 4ல ஆரம்பிச்சிருக்கு. பவுலிங்ல, பேட்டிங்ல, டிஃபென்ஸ். செகண்ட் பால் போடுறோம். இதுல ஒரு விக்கெட் கிடைச்சா நல்லா இருக்கும் நம்ம கெரியருக்கு. ஓ நல்ல பவுன்சர். இதுக்கு மேல இதுல முடிஞ்ச அளவுக்கு இந்த ஓவர்ல ரன் கொடுக்க கூடாது. ஆமா நாங்க 2 பேர் தான் எப்பவுமே இந்த சேனல்ல ரன் பண்ணுவோம். ஆனா இந்த சேனல்ல இனிமேல் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ரன் பண்ணுவாங்க. ஐ மீன் நீங்க இருக்கிறதுனால தான் சேனல் இருக்கு. நல்ல பால் காலுக்கு நடுவுல போயிருக்கு. ஆமா அது கால்ல பட்டிருந்தா எல்பிடபிள்யூக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். ஆனா அது படவே இல்ல. ஹென்ரிக் கிளாசன். ஓ செம ஷாட்டுங்க. சிக்ஸா விக்கெட். அப்பீல் பண்ணாதான் கொடுக்குறாங்க கேட்ச் அவுட் கூட. ஏன்னு தெரியல. அவர் ஏன்னா அதான் கேம் ரூல்ஸ். சில பேருக்கு தெரியல. ஏன்னா அவர் த்ரோ வேற அடிச்சிருக்காரு. சில பேர்னா உங்களை சொல்லல. என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க இவனை தான் சொல்றேன். ஓகே அடுத்த பால் வருது. திருப்பி அடுத்த பால் ஒரு மிஸ் ஃபீல்டிங். சொல்லலாம். ஒரு திருப்பி அவள கேட்ச். ஆமா ஆனா அது திருப்பி அவங்க ஸ்டெம்புக்கு போடும்போது அந்த சைடுல தூக்கி போட்டுருக்காங்க. என்னங்க ஃபீல்டிங். அவங்களத விட நல்லா தான் இருந்துச்சு. ஆனா போர் ஃபீல்டிங்க. அவுட் சைடு எட்ஜ். நல்ல பால். ஆனா இது அவுட் சைடு எட்ஜ். ச்சே லக்கி பவுண்டரி பேட்ஸ்மேனுக்கு. ஆமா இப்போ நம்மளோட 3வது ஓவரை போட வரோம். கடைசி ஓவர். ஒரு விக்கெட் தான் கிடைச்சிருக்கு இந்த மேட்ச்ல. ஃபர்ஸ்ட் பால் 6ங்க. 6ஆ இல்லங்க 4 தான். நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். கேட்ச் வரும்னு நினைச்சேன் ஆனா வரவில்லை. ஓ சரியான பாலுங்க. அது அந்த இன்சைட் எட்ஜ் ஆகி பட்டுருக்கோன்னு நினைச்சேன். ஸ்டெம்ப்ல படல. ஜஸ்ட். ஆமா ஓகே அடுத்த பால். இந்த ஓவர் எல்லாமே சூப்பர் பால்ஸ். ஆனா எதுவுமே ஸ்டெம்ப்ல படல. தந்தானி தானே மாதிரி இருக்கு. அடுத்த பால் என்ன பால்? திருப்பி செமையான பாலா வருமா? லாஸ்ட் பால் ஒரு நல்ல பாலுங்க. இல்ல இன்னும் ஒரு பால் இருக்கு. இன்னும் ஒரு ஓவரே இருக்கு இன்ஃபேக்ட். ஓ சிக்ஸர்ங்க ஃபர்ஸ்ட் பாலே. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டாங்க போங்க. போட்டு பொளக்கறாங்க. ஆமாங்க இந்த மாதிரி நம்ம போறதுனா நம்ம டீம்ல பவுலிங்கே நம்மள விட மாட்டாங்க. பேட்டிங் மட்டும் தான் விடுவாங்க. ஓ செம பால். ஓகேங்க அடுத்த கேம் பிளே ரோப்ளாக்ஸா இருக்கும். இல்ல ஃபோர்ட்நைட்டா இருக்கும். கண்டிப்பா போடுவோம் சீக்கிரமா வீடியோஸ். டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பா வந்துரும்.
அது என்ன கேமா வேணா இருக்கலாம். டெய்லின்னு சொல்ல முடியாது. 2 வீக்ஸ் இல்ல 1 வீக்ஸ் ஒன்ஸ் வரும். 2 டேஸ் இல்லனா வரும் கண்டிப்பா. எந்த கன்டென்ட் வேணா வரும். கண்டிப்பா வரும். ஆனா அது 2 டேஸ் ஒன்ஸ் ஆவது அட்லீஸ்ட் வரும். கவலைப்படாதீங்க. நான் ஷார்ட்ஸ்ல போட்ட மாரி ஆர்ட் கன்டென்ட்டாவும் இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம் அது. எங்களுக்கு ஐடியா இல்ல. நீங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன வீடியோ வேணும்னு. கண்டிப்பா போடுறோம். ஓ! செம பாலுங்க. ஜஸ்ட் மிஸ். வைடு குடுத்துருக்காருங்க. ஆமாங்க. அடுத்தது நாங்க கண்டிப்பா Fortnite தான் போடுவோம். அதான் தமிழ்ல கம்மியானது இருக்கு. ஓ! ஜஸ்ட் உங்க சப்போர்ட்டும் தேவை. ஆமாங்க எங்களுக்கு. கண்டிப்பாங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் இந்த எடிட்லாம். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா என்னால தூங்கவே முடியல. கண்ணெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோ எடிட்டிங். இன்னொரு நல்ல பாலுங்க. செம்ம பாலுங்க. நல்லா பவுலிங் போடுறோம். ஆனா அதுக்கு நமக்கான ரிவார்ட் கிடைக்க மாட்டேங்குது. விக்கெட் தான் அது. ஒரு விக்கெட் தான் கிடைச்சிருக்கு நமக்கு. நீங்க நம்ம வின்னுங்க. நம்ம இந்த மாதிரி டைப் இதுவும் பண்ணுவோம். டாப் 5 ஆன்லைன் கேம்ஸ் அந்த மாதிரியும் பண்ணலாம். டாப் 5 ஆர்டர் கேம்ஸ். கேம் பிளேஸ் வீடியோஸ் அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆமா. நம்மளோட அடுத்த மேட்ச் ஒரு ஓடிஐ மேட்ச். ஆமாங்க. ஓகேங்க. டாஸ் வின் ஆனது பார்த்தீங்கன்னா நம்ம தான் சென்னை தான் வின் ஆயிருக்கு. ஆமா முதல் முறையா சென்னை தான் வின் ஆயிருக்கு. ஆனதே 2வது மேட்ச் தான். ஓகேங்க. நல்ல பால். ஐ மீன் நல்லா அடிச்சிருக்காங்க. இனிமேல்ட்டு சொன்ன உடனே ரொம்ப கம்மி ரன்ஸ் தான் இது ஓடிஐல. நீங்க யோசிச்சு பாருங்க. 300 பால்ஸுக்கு 163 தான். ரொம்ப கம்மி. 163 ஃபார் 4. இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த மேட்ச்ல ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். ஓ! ஜஸ்ட் மிஸ்ங்க. பட்டிருந்ததுன்னா போயிருக்கும். ஆனா படல. ஒரு நல்ல பவுலர் கிட்ட இருந்து. இந்த டீம் நல்லா போடுறாங்க பவுலிங். PAN என்னை பொறுத்த வரைக்கும் பேன். ஓ! திருப்பி ஒரு பவுன்சர். ஒரு செம ஷாட்டுங்க. பவுண்டரி போகுமா இல்ல ஒரு நல்ல குட் சேவ் அங்க. நல்ல சேவ் அங்க. அவரோட இது ஷர்ட் நம்பர் 89 இதை மட்டும் பார்த்துட்டேன். அடுத்த பால் ஒரு 4 அடிச்சிருக்கோம். ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ணல. ஓ! ஒரு செம பால். விக்கெட்டுங்க. 4 அடிச்சதை ரெக்கார்ட் பண்ணல. விக்கெட்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ பவுலிங்க்கு வந்துட்டோம். போன மேட்ச்ல நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த மேட்ச்ல ஒரு நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தேவை. ஓ! ஒரு செம பாலுங்க ஃபர்ஸ்ட் பாலே நல்ல பால். பிரதீப் 35 ரன்ஸ்ல இருக்காரு. ஆமா. அவர் மட்டும்தான் இங்க நல்லா ஆடுற மாதிரி தெரியுது. ஆமாங்க. ஓ! அவுட் சைடு எட்ஜுங்க அதுவும். 2 மேட்ச்ல இந்த மாதிரி நம்ம ஒரு பவுண்டரி கொடுத்துருக்கோம். ஆமா. ஓ! அடுத்த பால். ஃபீல்டிங் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டுங்க. நாங்க நிஜமாலே இதை எடிட்லாம் பண்ணல. நாங்க தெரியாம அதை ஸ்கிப் பண்ண மறந்துட்டோம். அப்போ விக்கெட் எடுத்தது நம்ம லக்கா இல்லைனா கேமோட மோடான்னு தெரில. சரி இப்போ ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணுற விக்கெட்டே விழல நம்மளுக்கு. டீமுக்கு தான் விழுந்தது. ஓகேங்க. ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ண ஃபர்ஸ்ட் பால். பிரதீப் 50 அடிச்சிட்டாருங்க. ஓ! நல்ல பால். நம்ம பிரதீப்னு ஃபர்ஸ்ட் பால் இறக்கியிருக்கோம் அவருக்கு. அது போன பால். ஓகே இப்போ ஓ போல்டுங்க. செம போல்டு. பேல்ஸ் அப்படியே தெரிச்சுதுங்க. அதுவும் ஒரு பேல்ஸ் தான். ஒரு ஸ்லோ மோல நல்லா காமிக்கிறாங்க அவங்க. ஒரே ஒரு பேல்ஸ் அவர் தொடையிலேயே பேட்லயே பட்டு போயிருக்கு பால். இது இன்சைட் எட்ஜா தான் கணக்கு வரும். ஒரு நல்ல அடுத்த பால் ஒரு நல்ல பாலா இருக்குமா? போடுறோம். அடுத்த பால். ஓ! ஒரு செமையான பால்ங்க. டக்கு டக்குன்னு விக்கெட் விழுது நம்மளுக்கு. நாங்க நடுவுல ஆன ஸ்ட்ரகிள் எல்லாம் எடிட் பண்ணிருக்கோம். ஆமா. ஓ! இந்த வாட்டி சூப்பர்ங்க. 2 பேட்ஸ்மே போயிருக்கு. ஆமா. இன்னொரு விக்கெட் எடுத்தா நல்லா இருக்கும். நமக்கு ஒரு நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸா இருக்கும். பேட்டிங்ல ஆமா. இல்லாத பர்ஃபார்மன்ஸ். அவங்க ரொம்ப மோசமா ஆடிருக்காங்க. 94க்கு வெறும் 7 தான். ஒரு கவர் டிரைவ் தான் நான் விளையாட்டுக்கு கவர் டிரைவ்னு.
ஐ பிரதீப் மட்டும்தான் அங்க 50 அடிச்சிருக்காரு. ஆல் அவுட்டுங்க. முடிஞ்சுதுங்க மேட்ச். வின்னுங்க. மேன் ஆஃப் த மேட்ச் எந்த பிளேயருக்குன்னு பார்க்கலாம். சென்னை பிளேயருக்கா இல்ல உங்களுக்கு? சென்னை பிளேயருக்கு தாங்க. ஆனா நம்ம இல்ல. சரி, உங்க லவ் அண்ட் சப்போர்ட் இன்பில்ட் எங்களுக்கு தேவை வீடியோஸ்க்கு. ஓகே, தேங்க்ஸ். பை.